நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு காது ரெண்டும் கேட்க முடியாம இருக்கான். அதனால ஜெவிட வேண்டாம்னு கவிஞனோட கோட்டைக்கு திரும்பி நாங்க வந்தோம். ஐயா மந்திரி, என்ன தென்னாட்டுல மாப்பிள்ளை கிடைக்கலையா? கிடைக்கலையா? ரெண்டு தேசம் இருக்கு. ஆமா போ. கீழ்நாடு, ஆமா மேல்நாடு. மேல்நாடு கீழ்நாடு. ஆமா, இந்த ரெண்டு தேசத்திலையும் தேவைக்கு பிறந்தன்னைக்கு ஆமா தங்க பிறந்தன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை பிறந்திருப்பான்டா. ஆமோ தங்கைக்கு கல்யாணம் பண்ணி நம்ம பார்க்கலாம. ஆமா கைலாசம் போனதுல எனக்கு மோச்சமே கிடையாதுங்காரு. அதனால நீங்க கீழ்நாடு போகணும். போங்க ஐயோ. கீழ்நாட்டுல கண்டிப்பா மாப்பிள்ளை கிடைச்சே ஆகும். அப்படின்னு கமிச்சமுடி ராஜன் ஆமா கை பிடிச்சு 1000 பொன் கொடுத்து அனுப்புதாரே கீழ்நாட்டு மாப்பிள்ளைய வர மந்திரியோ ஒரு மாப்பிள்ளைய அழகத்தான் கண்டுட்டாரு. மறந்து நிற்கிறாரு நாட்டு மாப்பிள்ளையா? என்ன கைகாலம் பதத்தியா? என்ன மேலுங்களும் பாக்கா பேர் என்ன? நல்ல கண்ணிங்களே எப்படி மேலுங்களும் பாக்கா? கண்ணு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப இரவு நேரத்துல தூங்க மாட்டானா? ஐயா அவனு கண்ணு குருடும் பலுக்கு. ஆமா முனிவனு குருடு. ஆமா ஓ குணமந்திரி, இவன் அரவிந்தாவுல கண்ணு உரிச்சிட்டு வரீரா? உரிச்சாலும் சரி வராது. அப்ப கூட்டிக்கிட்டாயா போவ? ஆகா, கூட்டிட்டு போனா கமிச்ச நம்மள வெட்டியே ஓடுவானே. ஆமா ஏன் வெல்டிங் பண்ண போன இடத்துல வெல்டிங் வச்சுட்டாங்களா? இருக்கலாம். கண்ணு அப்ப தெரியல. ஆமா முழிகண்ணு குருடு. குருடா? ஆம்போ. அப்ப இவன் நல்ல கண்ணு. ஆமா அப்ப நான் தொலை மந்திரி சொல்லுதேன். என்ன சொல்கிறார்? ஐயோ பாவி தெய்வமே, ஊரா மாப்பிள்ளை தேடி வாரம்ம. வார இடமெல்லாம் கட்டையில முட்டினாப்புல இருக்க. அந்த மனுஷனும் 6 ஆணைய கையில கொடுத்துட்டானே. ஒரு மாப்பிள்ளை கூட கிடைக்கலையே. இவன் உருவத்தை பார்க்கும்போது, இவன் உடலை பார்க்கும்போது கமிஷனுக்கு மச்சனா வருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? இவன் என்ன தடவை? என்ன ஜங்கில கலங்கவா? அப்படியா? இடும்பு பண்ணுதானா? இல்ல அப்ப இவன் வேண்டாம். ஐயா குருடனாக இருக்கான கொண்டு போனமான தமிழமுடி ராஜா வாழால வெட்டுவான. கொண்டு போய் விட்டா வெட்டிடுவான. வாழ்ட்டுல வெட்டுவான். அந்த உயிர் பாவம் நமக்கு ஆகாத. ஆமா என்று மன்னன் மந்திரிகளும் தென்னாட்டுல இருந்து மாப்பிள்ளை கிடைக்காம ஆமையா 6 ஆணையும் கரையமாச்சு
காலியாச்சு 6000 பொண்ணுங்க நாட்டிலே காலியாச்சு ஆமையா மாப்பிள்ளை எங்கடையாம கிடையாமல் மனவருத்த அடைந்து வாரா எனக்கு பயந்து போய் கால்நடையா வாரார்களே காட்டுக்குள்ள நுழையுவாரா கமஜராஜன் காக்காலே வாருங்கய்யா மந்திரியே நாட்டுக்கு போனியல தேவகிக்கு மாப்பிளைய அண்ணா எங்க என்று அப்ப மந்திரிகள் சொல்லுவாரா ஐயா கமஜரா நாட்டு மாப்பிளைய அழைத்தோம் கண்ணா நாட்டு மாப்பிள்ளை அழகா இருந்தார் ஆனா ஒரே ஒரு குறை ஆயிட்டாரு என்ன வர அப்பதான் கமிச்ச காக்கா அழைச்ச மாப்பிள்ளைக்கு என்னப்பா குறை வந்தது வேற எந்த குறையும் இல்ல வேற என்ன மொழிகண்ணு குருடாயிட்டான் ஆமா மொழிகண்ணு குருடாயிட்டான் ஆனா மாப்பிள்ளைய பாத்தியளோ ஏப்பா ஆளுக்கு நல்லா அழகாத்தான் இருந்தான் ஆமா நீங்க மாப்பிள்ளைய கண்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு பஜ்ஜியே வராது ஆமா அவ்வளவு அழகா இருந்தான் அப்பேற்பட்ட ஒரு அழகனுக்கு ஆண்டவன் ஒரு பங்கத்தை கொடுத்துட்டான் ஆமா அந்த நாட்டு மாப்பிள்ளை யாருமே இல்ல அந்த ஒரு கண்ணு தெரியாதவன் தான் ஆமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா தெரிஞ்சது தெரிஞ்சது ஐயா அவனையாவது கூட்டி கொண்டாந்து தேவைக்கு மனம் முடிச்சு வைப்போம்னு ஆஜோட நினைச்சோம் அந்த மாப்பிள்ளை என்ன கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறீங்களா நான் மாப்பிள்ளையா வாரமுங்க அப்படின்னு தடவுதான் மேல்கள்லாம் தடவுதான் ஆமா அதனாலே மன்னா கமிச்சா அந்த மாப்பிள்ளைக்கு கண்ணு ரெண்டும் தெரியாம ஆமோ கண்ணு குருடனா முழிக்கின்றான் ஆமோ எப்ப கீநாட்டு மாப்பிள்ளை இல்லைன்னா ஆனாலும் மேநாடு போக வேணும் நாட்டு மாப்பிள்ளைய அழைத்து வாங்களன்று எட்டான கைப்பிடிச்சு 8000 பொன் கொடுத்து மந்திரியா அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்த மந்திரியோ மலையாளம் தேடி வாரா அது ஒவ்வொரு ஊராக அழகான மாப்பிள்ளைய அலையுவாரா வேளையில ஒரு அழகான ஜவப்பால மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டாங்க நல்ல ஜவத்த மாப்பிள்ளை ஆமா இந்த மாப்பிள்ளை தான்பா கடைசி மாப்பிள்ளை ஆமா போ இதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ஜோதியை காட்டி ஆமா கமிஷன் கோட்டைக்கு அழைச்சிட்டு போனவன்னு ஆமா மாப்பிள்ளை அழக கண்டு ஆணையை வெட்டி இறங்குதாங்க ஆமையா மாப்பிள்ளை அழக பாக்காங்க பாக்காங்க ஆகா இவர் கிடைச்சானா இந்த தேவைக்கு ஆமா யோக பொருத்தமில்ல பொருத்தம் தேக பொருத்தமா இருக்குமே ஓ துணமந்திரி ஓ இந்த மாப்பிள்ளை பேர காலம் அவர் ஊர காலம் அவர் வீட்டை காலம் பேர் என்ன பேர் என்னையா நாக்கு காட்டு பாப்போம்
அப்படியே புரியுங்க. அவன் ஓமியங்களுக்கு தானே சில குறும்பெல்லாம் இருக்கும். அவன் ஓமியங்களுக்கெல்லாம் மூக்குல தான் இருக்கும் கோவம். ஊமையனு வேண்டாமே அந்த உண்மையை சொல்வம் என்று மந்திரி 8 ஆன கரையமாச்சு மலையாளத்தில அம்மையா 8000 பொண்ணுங்காலியாச்சு. அம்மையோ தேவகிக்கு மாப்பிள்ளை கிடையாம மன வருத்தப்பட்டுக்கிட்டு ஆமா 8000 பொண்ணு அவன் சேர்த்த கமிஷவன இதோட காலியா போச்ச. போச்ச விலைக்கு வாங்கி 2 யானையும் கரையமாகி போச்ச. அம்மையோ மாப்பிள்ளை கிடைக்காது உலக கையிலே ஆமோ நடந்த உண்மையை போய் சொல்ல வேண்டும் என்று ஆமா மந்திரி தான் ஓடி கோட்டைக்கு தான் கமிச்சராஜா சொல்லு கட்டளை கிழங்க மலையாள தேச மாப்பிள்ளை தேடி போன சுவாமி. ஆமோ ஒரு அழகான மாப்பிள்ளையை கண்குளர பாட்டமையா. ஆமா நல்ல திறமை உள்ளவன், ஆமா உடல் கட்டு உள்ளவன், ஆமையா கால் கட்டு கை கட்டு முகம் அழக பாத்தியளோ ரொம்ப சிவப்பாளா இருக்கான். கடவுளுக்கு சமாளமா இருக்கான். ஆமா மாப்பிள்ளைக்கு மாப்பிளைக்கு இருந்தானே இருந்தான அழைத்து வந்தா அழைத்து வந்தா தியாகிக்கு ஆவாதுன்னு தின்னு எட்டான கரையாச்சு கரையோ மாச்சி 8000 பொண்ணு தானே மலையாள தேசத்தில காலியாக போச்சுடை. ஐயோ இப்படி கமிச்சங்கிட்ட மந்திரி எல்லாம் போன இடமெல்லாம் கட்டையில முட்டினாப்புல இருக்கு. யோகம் இல்ல. இல்லையே இல்லையே நம்ம தேகைக்கு யோகம் இல்ல கல்யாணம் யோகம் இல்ல இல்ல அப்படின்னு கமிச்சங்கிட்ட ரொம்ப தெம்பா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. ஆமா உடனே கமிஷன் பார்த்தா அதட்டு தான், என்னப்பா நீங்க எல்லாம் சிரிக்கிய, என்னப்பா போன இடமெல்லாம் அப்படி வரலப்பா. கட்டையில முட்டின போச்சோ அப்பதான் சொன்னார் மதிஜல மந்திரி. என்ன உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை இப்படி கட்டையில முட்டினாப்புல இருக்குன்னா ஆமா அவளுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும்ல பூத்த நேரம் ஜாதகத்தையும் பார்க்கணும்ல. அதுல என்ன குற்றம் இருக்கு குறை இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? தெரிய வேண்டாமா என்ன போன இடமெல்லாம் தாமிச்சமாவது தடுதலை ஆகுது. ஆமா அம்மட்டு மாப்பிள்ளையும் உச்சம் பெற்று இருக்காமுங்களா சொல்லுவாங்களே. உச்சத்துல இருக்கன்னா அப்ப அவ ஏதோ ஒரு குறையில பூத்திருக்கா இருக்கா அவளுக்கு. ஆகாத நேரம் பிறந்திருப்பா அவளுக்கு. அதானே ஆமா அப்பன்னா கமிஷக்காக அதுக்கு என்ன யோசனை? அதானே என்ன யோசனை பண்ணலாம்? அதுக்கு யோசனை என்னப்பா முதல் மந்திரின்னா. ஆமா முதல் மந்திரி சொன்னார், என்ன உங்க தங்கை ஜாதகத்தை பார்க்கணும்னா ஆனால் பெரிய பெரிய ஐக்கியம் உள்ள ஐயமாறு தான் வரணும். ஆமா வர முடியும் ஐக்கியம் உள்ளவர் தான் வந்து சொல்ல முடியும் ஜாதக பலனை. ஆமையா அதனால என்ன இங்க கமிஷனுடைய கோட்டைக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு மற்ற பேர் யாரும் வேண்டாம். வேண்டாம் ஐயா பார்க்க வேண்டாம். அதனால அந்த பிராமணர்களை தான் ஆமா உன் அரமனைக்கு அழைக்க வேணும். ஆமையோ 10 பேர் வந்தாலும் பலவிதமா சொல்லுவான். ஆமா ஒருதன் வந்தாலும் அதைத்தான் சொல்லுவான், மாத்தி சொல்லிடுவான். ஆமா அவன் தப்பிச்சு போவதுக்கு வழி பார்ப்பான். ஆமா இல்லன்னா தப்பா சொல்லிட்டோம்னா நீர் விடுவியரா? விட மாட்டியர்ல நீர் விட மாட்டியர்ல ஐயா. அதனால வாளுக்கு பயப்படுவாங்க. ஆமா அதனாலே மன்னா கமிச்சராஜா 1000 மந்திர 1000 ஐயர்கள் அரமனைக்கு அழைத்திடணும். ஐயோ
ஆமா 1000 வியாதியர் வந்தா ஒருத்தர் நல்ல வாக்கு சொல்ல மாட்டானா? சொல்லிடுவாமல்ல ஒண்ணு போலயே இல்லன்னு சொல்லிட போறா. சொல்ல முடியாதுல்ல. அதனால 1000 வியாதி இருக்கு. ஆமா கண்டறித்த பல ஓலைகளை வகுடாப்பு எழுதுங்கள். ஆம்போ கமிஷன் தங்கைக்கு ஜாதகம் பார்க்க 1000 வேதியர் கண்டிப்பாக கமிஷன் கோட்டைக்கு வர வேண்டும் என்று ஆம்போ அதை அனுப்பிடுங்கோ. அது தந்தியாக போகணும். கமிஷனோட தந்தியாக அந்தனர் வீட்டுக்கு தான் யாருக்கு ஓலை போகணும். கமிஷனவன் சொன்னது வாழழுது மந்திரியும் கண்டறித்த வாழையில 1000 ஐயருக்கும் வாழையில எழுது வரா. ஐயாவே அந்தன பிராமணர்களே ஐயமார்களே ஆமா கமிஷன் தங்கையாகிய தேவகிக்கு ஆமா சோதகம் பார்ப்பதற்கு நேரம் டயம் தப்பாம ஆமா நேரங்காலத்தோடு கண்டிப்பாக வரணும் ஐயா. இப்படிக்கு ஓலை எழுதும் மன்ன கமிஷன் ராஜன் என்று ஓலை எழுதும் மந்திரி ஆமா 1000 வேதியருக்கு ஆமா ஐயோ ஓலை அனுப்புவாரா. அனுப்பிவிட்டு ஓலை 1000 ஐயருக்கும் கமிஷன் ஓலை வந்துடுவா. கமிஷன் ஓலை வந்தோது அந்தன ஐயமார்கள் ஓலைய பாப்பாரா. எழுதியிருக்கும் நித்திரைய படிச்சு அங்க பாப்பாரா. கமிஷன் விட்ட ஓலை நித்திரைய பாக்காங்க. விரிச்சு பாக்காங்க ஞானம் தப்பி வந்தீங்கன்னா உங்களை நிக்க விட்டு வெட்டப்படும். ஞானம் தப்பி வந்தீங்கன்னா கால ரெண்ட வெட்டப்படும். ஞானம் தப்பி வந்தீங்கன்னா ஆளால வீசப்படும். நல்ல செய்திகளை மேல எழுதி கெட்ட செய்திகளை கீழே எழுதி ஆமா வாழுன்னு எழுதிட்டான். ஆமா நேரம் தப்பியோ டயம் தப்பியோ வந்தாலும் வேலை தப்பி வந்தா வாளுக்கு எறைன்னு எழுதிட்டான். இத்தனை மணி இத்தனை டைம் இந்த நேரத்துக்குள்ள நம்ம சொன்னபடி வந்துடணும். ஆமா கமிஷன் கோட்டைக்கு சொன்னபடி வரணும். வந்துடணும் அப்படி வராத மாற்றி சொன்னாங்கன்னா ஆமா மறுதலை வெட்டப்படும் அப்படின்னு அங்க ஓலையில எழுதியிருக்கு ஐயா. இந்த ஓலைகளை கண்ட முத்திரைகளை பார்த்த அந்தணர்களும் ஆமோ ஆக இனி வீட்டுல ஆத்துல இருக்கப்படாது. ஆமா ஆத்துல இருந்தவனா நமக்கு அலங்கோலம் வரும் என்று கமிஷனுக்கு பயந்து போய் வியாதியர்கள் ஆண்டமும் பெருநடையும் கமிஷனோட கோடகிதான் ஐயமார் ஓடியல்லோ ஆலமனைக்கு கொடுத்தார். கமிஷன்கிட்ட என்ன இல்ல எல்லா செல்வமும் இருக்குல்ல, எல்லா பாக்கியமும் இருக்குல்ல. ஏழரையும் கோபுரம் கட்டி இருக்கா. அப்பேற்பட்ட அரமனைக்குள்ள வந்து அந்தன வியாதிகள் எல்லாம் ஆதாரமாக அமர்ந்தார்கள். அமர்ந்திருக்கத ஒய்யாரத்துல இருந்து கமிஷன் பார்க்க அப்படியே எல்லாத்தையும் பார்க்க
சுத்தி பார்க்கான் அந்த அந்தணர்களை நம்ம பார்க்கான் உயர மேடையில் இருந்து பார்த்தார். பார்த்தார். உடனே கமிச்சராஜன் சொல்லுதான், என்ன சொல்லுகிறார்? ஓ மந்திரி, ஓ உங்க ஓல பிரகாரம் ஆமா 1000 அந்தணர்கள் வந்தாச்சு. வந்தாச்சு ஐயா. நல்ல வேதியர் யார் இருக்கா பாரு. அதை மட்டும் குறிப்பா பாரும். நல்ல வேதியர் கெட்ட வேதியர்னு யாரையும் சொல்ல முடியாது. கூடாதுல சொல்ல முடியாதுல்ல. அதனால மன்னா எந்த அதிகாரம் உங்க முகத்துக்கு பிடிச்சிருக்கோ உங்க முகத்துக்கு பிடிச்ச ஆளை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. அப்ப அதுல மதிச்சொல்ல மந்திரி சொன்னார், என்ன ஒருவனை மட்டும் கூப்பிட்டா பொய்ய சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவான். ஆமா போயிருவாமல்ல. அதனால இந்த கமிஷன் சபையில் இருக்கும் அந்தனர் வேதியர்கள் எல்லார்ட்டையும் கேட்கணுமையா. எல்லார்ட்டையும் எப்படி இருக்கு கேட்க வேண்டாமா? எல்லா ஐயரும் என்ன சொல்லுதார்? யாரு சொல்லுதார்? தங்கைக்கு மாப்பிள்ளை எப்ப வாராரு, மாப்பிள்ளை எப்ப கிடைக்காருன்னு காதால கேட்டுக்கிட்டு தான். ஆமா, அதுக்கு பிறகுதான் நம்ம தங்கைக்கு நாள் குறிக்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆமா, ஜனம் பார்க்கணும். ஆமா என்று கவிச்சராஜா உயரத்துல இருந்து நின்னு அந்தணர்களா வாங்க ஐயா, தங்கையினுடைய ஜாதகம் என்னங்க பாருங்க. மந்திரி ஒவ்வொருத்தங்கிட்டயா தூண்டி காட்டுதார். அவருடைய ஜாதகத்தை காட்ட ஆமா ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயப்படுதான். ஆமா இருகொலையா நிக்காங்க. என்ன சொல்ல? அதான யாரு சொல்ல? நல்லதை சொன்னாலும் நாக்கா இருப்பான், அறுத்துருவான். உண்மையை சொன்னாலும் உயிரை எடுத்துருவான். அதனால தப்ப சொன்னாலும் தலையை வெட்டிடுவானே. இதோ பொல்லாத கமிஷன். ஆமா, இவங்கிட்ட எப்படி சொல்லிட்டு எப்படி பிழைச்சு போவேன், தப்பிச்சு போவேன். ஆமா அப்படின்னு அந்திருக்கும் கூடியிருக்கும் ஜபா ஐயமார்கள்ல ஆமா ஒண்ணு போல பேசுதா காத்துக்குள்ள. ஒண்ணு போல அவங்க காத்துக்குள்ள பேசுறாங்க. மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டா விட மாட்டான். இல்லன்னு சொல்லிட்டா விட மாட்டான். இல்லன்னு சொல்லிட்டா நம்மள பட்னியா அனுப்பிடுவான். ஆமா, ஒரு சிவபட்னி தான். சிவபட்னியா? ஆமா, அனுப்பிடுவான். சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு ஆத்துல போய் சாப்பிட்டுக்கிடுவோம். ஆமா, ஐயமார்கள்லாம் கால் கையெல்லாம் பதறுது. ஐயோ, உடனே கமிச்சராஜா அதட்டுதான், எந்தனர்களா? ஓ ஐயமார்களா, ஏன் தவச்சி நிக்கிய? என்ன விவரம்? ஏன் தாமதமா இருக்கிய? என்னத்துக்கு அப்படி இருக்கிய? என் தங்கையினுடைய ஜாதகத்தை பாருங்கப்பா. அத்தனை வரும். உடனே கமிச்சராஜன் சொல்லவும், ஆமா வந்திருக்கும் அந்த அந்தணர்கள்லாம் என்ன ஆகா நாக்கு உளறிட கூடாதுல ஐயா என்று உண்மையை சொல்லிடுவோம் என்று. ஆமா ஐயாவே கமிச்சராஜா, தங்க பூத்த நேரம் புருஷனுக்கு அவன் பிறந்த நேரம் உமனுக்கு ஆவாது, வச்ச நேரம் தானே உண்டவர்க்கு ஆகாது. ஆளாவின நேரம் அது, ஆளனுக்கு ஆகாது. தங்கை பூத்த நேரம் பிறந்த நேரமும் ஆமா ஒண்ணு போல இருக்கியா? ஐயோ, அப்பதான் கமிச்சன் கேட்க, என் தங்க பிறந்த நேரம் என்ன சொல்லுங்க ஐயா. பிறந்த நட்சத்திரம் என்ன சொல்லுங்க. அவ பூத்த நேரம் என்ன? ஆமா, அவ பூத்த சாஸ்திரம் என்ன தெரியணும்ல என்று கமிச்சராஜன் ஒய்யாரத்துல இருந்து வந்த வேதியர்கிட்ட உள்ளத கேட்காம் ஐயா. அப்ப அமர்ந்திருக்க ஐயவார்கள் என்ன ஐயா, நீங்க நினைக்க மாதிரி இல்ல, கிடையாது. உங்க தங்கை பூத்த நேரம் புருஷனுக்கு ஆகாது ஐயா. போன அன்னைக்கு மறுநாளே வீடு திரும்ப வேண்டியது அரமனைக்கு. ஆமா, அப்பேற்பட்ட நேரம் இருக்கு. அப்படியே ஒரு கணவனுக்கு கைப்பிடிச்சு கொடுத்தாலும் ஆனாலும் கணவனோட வாழ்தாப்புல அங்க நேரம் இல்ல ஐயா. புதுசா ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையோட போனாலும் ஆமா, போன அன்னைக்கு மறுநாளே தலையில முக்காடு போடணும்னு இருக்கு. முடிச்சவுக்குன்னு ஒரு நிலைமை இருக்கு ஐயா. மூலைய தூத்து முக்கால் இருக்கணும்னு ஒரு நிலைமை இருக்கு. இருக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்கு ஐயா. அப்பேற்பட்ட நேரத்தில் உங்க தங்கை ஆகாத நேரத்தில் பூத்திருக்கா? இருக்கா ஐயா. பூத்ததும் காணாதுன்னு வேற என்ன? பிறந்த நேரமும் ஒரே நேரமா தான் இருக்கு. அப்ப என் தங்கை பிறந்த நேரமும் பூத்த நேரம் பலம் என்னன்னா என்ன தெரியணும்ல. கமிஷா உள்ளத சொன்னா எங்களை உயிரோட விட்டுருவீங்களா? விட்டுறதான் போ. உள்ளத சொன்னா உயிரோட விடுவேன். ஆமா, தவறாக சொன்னீங்கன்னா உண்மை விட மாட்டேன். உங்க தலை உங்களுக்கு இல்ல. இருக்காது போ. ஐயா, என்ன நாங்க 4ஆம் வேதம் படிச்சவங்க. ஆமா.
ஆயகலி 64 படிச்சவங்க படிச்ச அந்தன பிராமணர்கள். ஆமையா. அதனால உள்ளதபடி சொல்லுதோம். ஆமா. ஏக்கணும்னா ஏத்துக்கோங்க. ஆமா. இல்லைன்னா எங்களை அடியாம பிடியாம எங்க ஊருக்கு அனுப்பிருங்க. எங்களை ஆத்து வீட்டுக்கு அனுப்பிருங்க ஐயா. அப்ப நேரத்தை கேட்டான். என்ன அப்ப நாங்க மந்த வேதியரெல்லாம் சொல்லுதா என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா உங்க பிறந்த தங்கை நேரம் என்ன அது மூலமா இருக்கு. அப்பா மூலமா தான் இருக்காளோ? ஆமா. முத காலம் மூலம் முத பாவம். ஆமா. மூலத்தில பிறந்திருக்கா. பிறந்திருக்கா ஐயா. அவ பூத்த நேரமும் என்ன முத காலம் முத பாவம் மூலம். அதுவும் மூலம் தான். மூலத்துல இப்ப பூத்தவா அவ முக்குல இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஆமா. இவ கைய கணவனை பிடிச்ச அன்னைக்கே மூலையில இருந்து ஆகணும். ஆமா. கட்டையா போயிடும். கட்டையில வச்சு போயிட வேண்டியதான். கட்டையில வச்சு எரிச்சிட வேண்டியதான். ஆமா. அப்பேற்பட்ட நேரத்தில் உண்மை தங்கை பூத்து நிறைஞ்சிருக்கின்றா. ஆம்போ காணாதுன்னு பிறந்த நேரமும் மூலமா இருக்கு ஐயா. அதனால மாப்பிள்ளை யாரும் கிடைக்க மாட்டார் என்று அதிகர்கள் சொன்ன போது முடிராஜா காத்து வச்சிருந்த கருவேலை அழிஞ்சு வச்சு ஐயா. ஐயோ தங்கை மூலத்தில பூத்துட்டான்னு சொல்லிதியல ஐயா. மாலையிட்டு பார்க்கலன்னா ஆண்டாலும் வாச்சம் இல்ல. பூட்டி பார்க்கலன்னா சிந்தாலும் வாச்சம் இல்ல. போயிட்டாள. தங்கைக்கால் ஒரு மாப்பிள வருவான்னு நான் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷத்துல இருந்தேன். சாத்திரத்துப்படி சொல்லிட்டீங்களே கடவுளே. ஆமா. ஐயோ அப்பெல்லாம் கமிஷனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கணக்கப்பட மந்திரியா மந்திரிகளா வந்த வியாதியரை எண்ணுப்பா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பாருப்பா. 1000 பேர் உண்டு. 1000 பேர் இருக்கான ஒவ்வொருத்தனையா வாசல் விட்டு எண்ணி வெளியே விடுவா. பார்ப்போம். என் கண்ணுக்கு ஒரு போல தெரியுத. ஆமா. நம்மளும் பட்டதார் வேட்டியா கட்டிக்கிட்டு ஒண்ணு போல இருக்காங்களே. பெண்குடிம்பி வச்சுலாம் பூநூல் போட்டிருக்காங்க. யார நான் சொல்லுதா யாரு பார்த்தேன்னு எனக்கு கண்ணும் பத்தல தெரியல. அதனால கணக்குள்ள மந்திரி வெளியே அரமனை விட்டு கடத்த போகுது. ஒவ்வொருத்தங்களா எண்ணி பாரு. ஒவ்வொருத்தரையா எண்ணி விடும்னா விடும் ஐயா. நீ எந்த நாட்டுக்கார? எங்கயா? கீழ்நாட்டுக்காரன் ஒழுங்கா வந்திருக்கான ஐயா. தென்னாட்டுல இருந்து 250 பேர் வந்துட்டாங்க. ஆமா. வடநாட்டுல இருந்து வந்தவங்க 249 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. அப்ப மொத்தம் 999 ஆச்சு ஐயா. அப்ப என்ன 1000 வியாதி இருக்கு. ஆமா. ஒரு ஆளு கம்மியா இருக்கு. அப்ப வராத வியாதியின் கணக்கு பேர பாரு. எடுத்து பாரு. வடநாட்டுல தான் இருக்கு. வடநாட்டுல இருக்கு. இங்க கணக்குல இருக்கா இல்லையா? கணக்குல இருக்கு. ஆனா ஊரவனுக்கு வடநாடா இருக்கு. அது வரல. அப்படியா? ஆமா. அப்பதான் கமிச்சராஜன் கணக்கெடுத்து பார்த்தான். என்ன? ஆகா 1000 வேதியருக்கு அழைப்பு கொடுத்தமே தந்தி போச்சே. ஆமா. 999 பேர் வந்திருக்காங்களே. இன்னும் ஒரு வேதியர் வரலன்னா ஆனா அது யாரா இருக்கும்? அதான் தெரியணும்ல. அப்பதான் மதி சொல்ல மந்திரி சொன்னான். என்ன சொல்லுகிறாங்க? வடநாடு தேஜத்தில குலமதியில அவதரிதம் மன்னன்
சொல்லுதிய என்ன இப்படி சொல்லிட்டிய உங்க ஓலைக்கு அவன் வரலன்னா உயிரோட அங்க வாழ்ந்துடவா காட்சியில வாழ முடியாதுல்ல வாழ முடியாது ஆமா அவருடைய மறுபடியும் மந்திரி வராத காட்சி பாப்பானுக்கு ஆமா வண்டரிச்ச ஓலை தந்தி ஓலை ஐயாவே காட்சி பாப்பா தங்க தேவகிக்கு அவன் பாப்பதற்கு தயத்தோட வரலையானோ அங்க வெட்டப்படும் வேலையில வரலையானோ வெட்டப்படும் நேரம் தப்பி வந்தையானா காதி நல்லா பாப்பானே அன்னிக்க வெட்டு வெட்டப்படும் போகுது ஐயா வடக்கணிக்கு அப்படி தேடி போகும்போது ஆமா அந்த காட்சி பாப்பானுக்கும் ஆமா கல்யாணி ஆட்சிக்கு வயது என்ன தெரியுமா காட்சி பாப்பாருக்கும் வயது 60 அவருடைய தேவிக்கும் ஆமா வயது 60 ஐயா ஐயருக்கு 60 வயசு ஆட்சிக்கு 60 வயசு ஆட்சிக்கும் 60 வயசு இந்த 60க்கு 60 அக்ராபுரத்துல அந்தனர் குலத்துல ஆமா 60க்கு 60 ஒரு கல்யாணம் உண்டு உண்டு ஐயா ஆமா இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு சில அக்ராபுரத்துல ஆமா இப்பவும் நடக்கல ஆமா வசதி உள்ள ஒரு வீட்டுல நடக்கும் ஆமா வசதி இல்லாத ஏழை பிராமணர்கள் என்ன அத நடத்த அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க மாட்டாங்க ஆமா கல்லட குறிச்சி ஆமா பெரிய பெரிய கிராமங்கள்லாம் இருக்குல்ல இருக்கு ஐயா கூட்டின கிராமம் வந்து கள்ளக்குறிச்சி ஆமா இல்லையா இருக்குல்ல அதுக்கு அடுத்து என்ன ஆக்குடி இருக்கு ஆமா இருக்கு கடையநல்லூர் இருக்கு ஆமா ஆம்பூர் இருக்கு இருக்குல்ல பெரிய பெரிய வேதிகள்லாம் வடநாட்டிலையும் இருக்கார்கள் ஆமா கும்பகோணத்துல இருக்காங்க ஆமா எர்ணாகுளத்துல இருக்காங்க கொச்சியில இருக்காங்க ஆமா ஆரிய நாட்டுலதான் பெரிய பண்ணையாரும் இருக்காங்க ஆமா ரொம்ப பேர் இருக்காங்க ஆமா இப்ப ஆரிய நாட்டுக்காரர் வரல அவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல ஆமா அப்ப வடநாட்டு காட்சி பாப்பான் தானே வரல அவர் ஒரு ஆள் தானே 60க்கு 60 ஆமா ஆட்சிக்கும் ஐயருக்கும் ஐயா சம வயது வந்து விட்டாச்சு ஆமோ அப்ப ஐயருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை ஏடியே கல்யாணி ஆச்சு அம்மா இருவருக்கும் எதிர்பார்த்த வயசு வந்தாச்சம்மா அதைத்தான் ஓய் நீர் சொல்லி வேறுன்னு முன்னக்குட்டி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்க ஓய் எப்ப பள்ளியறை போவோம் 60க்கு 60 எப்ப மரும கல்யாணம் நடக்கும்னு மருமால நடக்கும் நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆமா நீர் வாயினாலும் ஆத்து விட்டுக்காரு சொல்லிட்டேரு ஆத்துல சொல்லிட்டேரு ஆமா அப்ப நம்ம நாட்டுல இருக்கவங்கள போறோம் ஆமா அழைக்கணும்ல கூப்பிட்டு ஆமா 60க்கு 60 கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆமோ காட்சி நல்லா பாப்பா கல்யாணி ஆச்சி 60க்கு 60 கல்யாணம் நடத்ததற்கு அந்தனர் வருவார்களா ஆட்சிமாரும் வருவார்களா பெரும்பாலும் ஐயவாரும் ஆட்சிமாரும் கல்யாணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க வேற என்ன அந்த முகூர்த்தத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆமா முகூர்த்தம் எப்ப முடியுது அதானே இங்க வரைக்கும் எப்ப வடியுது பாப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஒண்ணு உண்டுதான் உடனே அதானே சாப்பாடு அவங்க சாப்பாட்டுல 6 தரம் அப்பளம் மட்டுமே போட முடியும் ஆமா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன தரம் உள்ள வச்சு தர மாட்டேன் சாப்பாடு அந்த ஆட்சி ஐயமார்கள் ஆமா அந்த கல்யாண காட்சி நடக்க இடத்துல என்ன அந்த முகூர்த்தத்தை மெயினா கவனிக்க மாட்டாங்க ஆமா கவனிக்க மாட்டாங்கல்ல சாப்பாட்டை தான் அதான் மெயின் நெய்யோட சாப்பாடு அவன் நெய் இல்லாம உங்களுக்கு தொண்டைகள் இறங்காது ஆமா அதனால அங்கத்தில் ஒண்டி வச்சாலும் ஆமா இருந்து வேவாது அவன் தூக்கி தூர போட்டுருமா ஆமா அங்கத்து ஆமா நெய் கல்யாணத்துல நகநட்டு எடுக்கிறத விட சாப்பாடு செலவு தான் எக்கச்சக்கமா ஆகும் கல்யாணத்துக்குன்னா 2 லட்சம் ரூபா காடி சாப்பாட்டுக்கு தான் அப்பா அந்த நேர கூட்டமெல்லாம் 60க்கு கல்யாணத்தை ஐயரையும் ஆட்சியவும்
இருக்கா ஆச்சியா ஐயருவா மாலையிடும் மணக்கோலமா மணவளைக்கு வருவாரா போடி இருக்கார்களா இப்படி ஆச்சி ஐயரும் மனப்பந்தலிலே இருக்காங்க ஆமையா வந்த வேதியர்களும் ஆட்சிவார்களும் அவங்களுடைய மூர்த்த தினத்தை பார்த்து முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் வராதா வராதா நம்ம கிடைக்காதா ஆமா இவர் வயது ஆளுக்கு ஐயமார்கள்லாம் ஆமா பந்தலுக்குள்ள இருக்காங்க பாத்தியா ஆமா நினைக்காங்க அவங்கெல்லாம் இவங்கள பார்த்து ஆசைப்படுதாவா ஆமா ஆசை வரும்ல ஏ கடவுளே எங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணம் வரட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு போராமப்படுதா ஆமா அவன் போட்டி இல்ல போறாம இருக்குமில்ல இப்படி மன்னனும் தேவியமாக மாலையிடுங்கட்டும் ஆமா கவிஞனுட ஓலதான கவிஞனுட தந்திதான பாப்பா மடியில மாலையை தூக்கக்கூடிய நேரத்தில் அமையோ ஆதி களத்தில போடக்கூடிய நேரம் கவிஞனுடைய தந்தி அது அமையோ மடியில விழுந்திடுமா வந்திருக்காங்களே பாப்பா ஏன் வரவில்லை இன்று என் வாசலுக்கு நீ வரலையானா ஆனால் வாழால வெட்டப்படும் தங்கையான் தேவைக்கு பார்க்கவாய பஞ்சகத்தை பார்க்கலன்னா பாப்பானோட தலை எங்க வெட்டப்படும்
வச்சுக்கோ. என்ன நீச்ச பாவி என்ன நிக்க வச்சு வெட்டிடுவாண்டியோ. வெட்டிவாமடி ஏடி மாலை மன வேண்டாம மனக்கோலம் நமக்கு வேண்டாம். மனக்கோலம் நடக்குயடா. மனக்கோலம் வந்திருக்க. கல்யாணி ஆச்சு. இதுவரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு கலாலப்பல இருந்த பாத்தியா? என் பவிசில மண்ணை அள்ளி போட போட இந்த காஜி பாப்பா ஆமா பயத்துல மண்ணை அள்ளி போட்டுட்டானே. போட்டான கம்சன் என்ன போய் சொல்றீரு? யாரு தந்துன்னு கல்யாணி ஆச்சு கேக்குறா. காக்கா ஐயா ஏடி ஏடி யாரு தந்தினி காக்கியா? காக்கி அம்மா ஏடி கமிஷனுடைய தங்கைக்கு தேவக. ஆமா அந்த தேவகைக்கு ஜாழியும் பார்க்க வரவில்லைன்னு ஆமோ மறு ஓல வந்திருக்கடி. ஆமா அம்மா ஏடி எனக்கு தெரியாம முதல்ல ஓலை வந்துதானே ஆச்சிட்ட காக்காரு. காக்காரு அப்ப கல்யாணி ஆச்சி சொன்னா துரும்பு கூட வரலையே. வள்ளிய ஐயா ஒரு தாளு கூட வரலையே. வள்ளி அண்ணா தந்தி இந்த அண்ணாவா? ஆமா அண்ணா தான் கூப்பிடுவா. ஆமா யாருக்கு இல்லையா ஆத்துக்காரரா அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அண்ணா கூப்பிடுவா. அவ கல்யாண வீட்டு வேலையில வீடெல்லாம் வெள்ளை அடிச்சுட்டு இருந்துச்சா. ஆமா வாட்ச்மேன் கொண்டாந்து வெளியே போட்டு போயிட்டான். ஆச்சியும் பார்க்கல. ஐயர் வந்து லெட்டர் கொடுக்க போயிட்டாரு. ஆமா அவன் இப்ப மலையா செல்போனு அப்ப லெட்டர் இல்ல. ஆமா லெட்டர் மூலம் தானே வரும். ஆமா லெட்டருக்கு முன்னால ஓலையாமியா. வாழையில கொண்டு போறது ஆனா ஓலையில எழுத்து அழியாது. அழியாதுடா. எத்தனை காலமும் அழியாம இருக்குமா? இப்பவும் ஜலவரிட்ட இருக்குல்ல. ஆமா இருக்கு தாள்ல எழுதுனது ஆமா அழிஞ்சிருமில்ல. ஆமா அழிஞ்சிரும். அந்த காலத்து ஓரத்தோடி வச்சுதானே பெரிய பெரிய இதெல்லாம் கண்டு. அதனாலே கல்யாணி ஆச்சிய அம்மா கமித ஓலை வந்ததுனால இன்னைக்கு நமக்கு கல்யாணம் வேண்டாம். மன்னன் ஓலை வந்ததுனால நமக்கு மறுமாலை சூட வேண்டாம். அந்த பூமான் தந்தி வந்ததுனால நம்ம புருஷன் தேவி சேர வேண்டாமடி. தந்தினவும் ஐயர் போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் மனம் முடிச்சு போவேன். ஆமா கமிஷன் தந்தி வந்ததுனால ஆமோ கட்டாயமா போவேணும். நான் கட்டாயமா போகணும்னா போகணும் சொல்றாரு. ஆட்சி சொல்லுதா நாளைக்கு பாருங்க. நாளை போறோம். நாளைக்கு போறோம். போறோம். இன்னைக்கு மனக்கோலத்திலேயா போறது? அதான வேண்டாம். அதனால நாளைக்கு நீர் போயிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆமா இந்த மனக்கோலத்துல நீர் போனீருன்னா ஆனால் வந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? எளினவா நினைப்பாங்கள? ஏ புள்ள பொண்ணு பிடிக்கலன்னு போறாரு. ஆமா ஆட்சி பிடிக்கலன்னு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கள. அதனால ஐயர்வால நீர் நல்லா இருப்பீரு. ஆமா இந்த முகூர்த்தத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு இரவு தங்கிட்டு அப்படின்னு சொன்னா அப்ப காஜி பாபா அடியா அப்படியெல்லாம் ஆசைப்படாத. ஆமா ஓலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஓலையை கண்ட மறு நிமிஷமே கிளம்பணும்னு எழுதிருக்கு. அப்படி வரலன்னா வெட்டப்படும்னு இருக்கடி. ரெண்டும் கேட்க முடியாம இருக்கான். அதனால ஜெவுட வேண்டாம்னு ஆமா கமிஷனோட கோட்டைக்கு திரும்பி நாங்க வந்தோம். ஐயோ மந்திரி என்ன தென்னாட்டுல மாப்பிள்ளை கிடைக்கலையா? கிடைக்கலையா? ரெண்டு தேசம் இருக்கு. ஆமா போ கீழ்நாடு ஆமா மேல்நாடு கீழ்நாடு. ஆமா இந்த ரெண்டு தேசத்திலையும் தேவை.